Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் முட்டை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பாயில் பண்ண எக்கு, அதை நல்லா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, சாப் பண்ண தக்காளி, சாப் பண்ண ஆனியன், அப்புறம் உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதை பொரிஞ்சதும் நம்ம சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆனியன் நல்லா குக் ஆகணும். ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிடும், ஏன்னா நம்ம சாப் பண்ணி போகிறனால அது சீக்கிரமாக குக் ஆகிடும். நீங்கள் சாப் பண்ணாமல் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், வெங்காயமும் தக்காளியும். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது கேரளா சைடு எக்கு கறினால் தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் பூ இல்லைன்னா தேங்காய் பால் கூட திக்காக சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம சாப் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ரெண்டையும் நல்லா குக் பண்ணியாச்சு. பாருங்கள், ஆயில் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதுவும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆயில் எப்படி நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி செய்கிறனால கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1 மினிட் 2 மினிட் கொதிச்சா போதும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. அந்த ஆயில் எல்லாமே மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம எக்கை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பாயில் பண்ண எக்கை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போது எல்லா எக்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா அந்த எக்குக்குள்ளே போகிற மாதிரி அந்த மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லாக மூடி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா எல்லாம் மேலே இருக்கிற மாதிரி பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சோன்னே அந்த மசாலா எல்லாமே அதுக்குள்ளே சேர்ந்துடும். பாருங்கள், சூப்பரான எக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாம். இது சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம். நீங்கள் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் சைடிஷாக. பாருங்கள், சூப்பரான எக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.